சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். எந்த காரியத்தையும் முதல்ல துவங்க வேண்டும் என்றால், எந்த நற்செயலையும் துவங்குவதற்கு இந்த ஆடி மாதம் நல்ல மாதம். ஆடி அமாவாசையில் அந்த பூஜைகள் செய்தால் பிறப்பெடுக்காத முன்னோர்கள் பிறப்பெடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம பரம்பரையில் யாருக்காவது குழந்தை பிறக்காமல் இருந்தாங்கன்னாலும் அதுவும் ரெண்டும் சேர்ந்து நம்ம பரம்பரையிலே அவர்கள் முன்னோர்கள் பிறப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இடையில என்ன ஆச்சுதுன்னா, இந்த 18ஆம் பெருக்கு வெள்ளத்தில் ஓலைச்சுவடிகள் ஏதாவது இருந்தால் அதுக்கு பேர் முறி போடுதல்னு சொல்லுவாங்க. உள்ளே போனால் ஒரு ஓலைச்சுவடி கூட கண்ணில் தெரியலை. வெறும் கரையான் புற்று, 2 ஆள் 3 ஆள் உயரத்துக்கு கரையான் புற்று இருக்குது. அதில் தட்டி 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 எடுத்து கொண்டு தான் இன்றைக்கி இருக்கிற பன்னீர்துறை ஏடகத்தார் இருக்கிறாரு. அவருக்கு திருவிழா கொண்டாடுறாங்க. ஆனால் அனல்வாதம் புனல்வாதம் தமிழின் பெருமை எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி திருவிழா கொண்டாடினோமா, சுண்டல் சாப்பிட்டோமா, சக்கரை பொங்கல் சாப்பிட்டோமான்னு மக்கள் திரும்பிறாங்க. மாரியம்மன்கிறது மழை, உயிர், நீர், அதுக்குண்டான கடவுள். அப்போ அந்த உயிர்ப்பு ஆற்றலை பெருக்க வேண்டும் என்றால் மாரியம்மனுக்கு வழிபட வேண்டும். சாமி, நிறைய ஆன்மீக விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஆன்மீகத்தில் மிக முக்கியமான மாதம். ஆனால் அதே தான் என்ன சொல்கிறது, ஒரே ஆள் தான் சினிமாவில் ஹீரோ, ஒரே ஆள் தான் சினிமாவில் வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஆடி மாதம் கோயில்களுக்கு போனால் அவ்வளவு கூட்டம், ஆத்தாவை கும்பிடுறதுக்கு அவ்வளோ மக்கள் போகிறாங்க. ஆனால் அதே ஆடி மாதத்தில் சுபகாரியங்களே செய்யக்கூடாது அப்படின்றாங்க. எது உண்மை? ஆடிப்பட்டம் தேடி விதை, இதுதான் தமிழர்களோட அடிப்படை. இது வந்து வெறும் விதை போடுவதற்கோ வேளாண்மைக்கோ சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. எந்த காரியத்தையும் முதல்ல துவங்க வேண்டும் என்றால், எந்த நற்செயலையும் துவங்குவதற்கு இந்த ஆடி மாதம் நல்ல மாதம். எதுக்கெல்லாம்? நம்ம புதுமனை புகுவிழா, வீடு கெட்டி புதுமனை புகுவிழாக இருந்தாலும் சரி, வாடகைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, புதியதாக ஒரு தொழிலை துவக்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்குமே இந்த ஆடி மாதம் வந்து துவக்குவதற்கு ஒரு சிறப்பான மாதமாகும். ஏன்னா இது அருள் நிறைந்த மாதம், உயிர்ப்புகள் நிறைந்த மாதம். அந்த உயிர் துடிப்பு எதில் வருது? நம்ம மாரியம்மன் கோயில், அம்மன் கோயில் எல்லாமே பொதுவாக இது வழிபடப்படுகிறது. எதுக்காகனா, நமக்கு வந்து மாரியம்மன்கிறது மழை, மழைங்கிறது நீர், அது உயிர் துடிப்பு, உயிர் குடிக்கிறது. ஏன்னா இப்போ ஒரு விதையை வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் அது சும்மா தான் இருக்கும். அதில் 2 சொட்டு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எதற்கும் உயிரை செயல்நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த அம்மன் தான் வேணும். அதுவும் குறிப்பாக மாரியம்மன் மழை வேண்டும். அந்த உயிர்ப்பில் தொடர்ந்து தான் எந்த செயல்களையும் துவக்குவதற்கு இது நல்ல மாதம். அதனால் கட்டாயமாக அனைத்து விதமான நற்செயல்களையும் இந்த மாதத்தில் செய்யலாம்ங்கிறது தான் சித்தர்கள் கருத்து. அந்த ஆடி மாதத்தில் மிக முக்கியமான நாள் ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை வழிபாடு இன்னைக்கு நகரமயமாதல் ஆனதுனால நிறைய பேர் வந்து அதை மறந்துட்டாங்க. ஆடி அமாவாசை தமிழர்களுக்கு எவ்வளோ முக்கியம்? அமாவாசை எல்லாமே முன்னோர் வழிபாடு. முன்னோர் வழிபாடுங்கிறதுல யாரெல்லாம் வருவா? முதல்ல முன்னோர்களாக இருந்து கடவுளாக மாறின குலதெய்வ வழிபாடு அதில் வந்துடும். முன்னோர்கள் இறந்து விட்டு எங்கேயாவது பிறப்பெடுத்திருந்தார்கள் என்றால் அந்த முன்னோரையும் வழிபாடு. அடுத்தாற்பல பிறப்பெடுக்காமல் இருக்கிற ஒரு முன்னோர்களுக்கும் வழிபாடு. 3 பேர்களுக்குமே சேர்த்து ஒரே இடத்துல அழைத்து, அதே நேரத்தில் கிராம தேவர் தேவதைகளை அழைத்து, நாட்டு கடவுளர்கள், விருப்ப கடவுள்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு அழைத்து பூஜை செய்வது தான் அமாவாசை பூஜை. என்றால் அழகிய, ஆசை என்றால் அழகிய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்வது. அது இந்த உலகத்தில் நம்ம முன்னோர்களோட ஆசையை நிறைவேற்றி கொடுப்பது. ஆடி அமாவாசை வந்து இந்த உயிர்ப்பு இருக்குது இல்லையா? அதாவது அமாவாசை எல்லாமே நான் சொன்ன மாதிரி குலதெய்வத்தை கூப்பிடுறோம். அப்போ குலதெய்வங்கள் மூலமாக பிறப்பெடுத்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க எங்கே பிறந்திருப்பாங்கன்னே தெரியாது. பெரும்பாலும் நம்ம பரம்பரையிலே பிறந்திருப்பாங்கங்கிறது ஒரு மரபு சார்ந்த நம்பிக்கை. ஆனால் 100% அப்படி பிறக்கணும்னு கட்டாயம் இல்லை. அப்போ அவர்கள் எங்கு பிறந்திருந்தாலும் நம்ம முன்னோர்களுக்கு இந்த பிறவியில் நம்ம செய்கிற வழிபாடுகள் அவர்கள் எங்கு பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். இதுதான் இந்து மதமும் இந்து வேதமும் சொல்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவம். அது மட்டும் இல்லை, இந்த ஆடி அமாவாசையில் இந்த பூஜை செய்யும்போது சொன்ன பார்த்தீங்களா, உயிர்ப்புக்கு உண்டானது பிறப்பெடுக்காத முன்னோர்கள்
இறந்து போயிட்டாங்க. ஆனால் பல காரணங்களால் பிறப்பு எடுக்காமல் இருக்கிறார்கள். அந்த பிறப்பெடுப்பதற்கான சூழலும் வாய்ப்பும் இன்னும் வரலன்னா அந்த உயிர்ப்பு எடுப்பதுக்கு இந்த ஆடி அமாவாசையில் செய்கிற பூசை மிக மிக சிறப்பாக இருக்கும். அப்போ ஆடி அமாவாசையில் அந்த பூசைகள் செய்தால் பிறப்பெடுக்காத முன்னோர்கள் பிறப்பெடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம பரம்பரையில் யாருக்காவது குழந்தை பிறக்காமல் இருந்தாங்கன்னாலும் அதுவும் ரெண்டும் சேர்ந்து நம்ம பரம்பரையிலே அவர்கள் முன்னோர்கள் பிறப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். இதுதான் அந்த ஆடி அமாவாசையோட சிறப்பு. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வருடம் முழுவதும் அமாவாசை முன்னோர்களுக்கு வழிபடாட்டை தர பரவாயில்ல, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இதை மாதிரியான அமாவாசையில் வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிட்டா போதும், 12 மாதங்களுக்கும் கும்பிட்ட பலன் கிடைக்குங்கிறாங்க. அது தவறு. 12 மாதமுமே அமாவாசையில் கும்பிட வேண்டும், நமது முன்னோர்களுக்கு படையல் செய்ய வேண்டும். அதில் ஆடி மாதம் பிறப்பெடுக்காத முன்னோர்கள் பிறப்பெடுக்க செய்வதற்கான சிறப்பு மாதமாக அமையும். அது அனைவருக்கும் நன்மையை பயக்கும். அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து மகப்பேறு ஒரு புதிய வாரிசு உருவாவதற்கும் ஆடி அமாவாசைக்கு நிறைய தொடர்பு இருக்குது. சரியா இருக்கு. ஏன்னா உயிர்ப்பு மாதம். இப்போ ஆடி மாதம் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க எந்த சுபகாரியங்கள் வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதை ஒரு சூனிய மாதமாகவே நம்ம வழி வழியாக சொல்லி வந்தவங்க அப்படி வந்துட்டாங்க. அதன் பற்றி உங்களுடைய கருத்து? அதான் நான் வழி வழியாக சொன்னவங்க ஆடிப்பட்டம் தேடி விதை தான் சொல்லியிருக்காங்க. இடையில வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆடி மாதத்தில் நீங்கள் இந்த நற்காரியங்களை செய்யக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் அது அந்த சமக்கிருதத்தை ஏற்றி பிடிப்பவர்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அந்த சமஸ்கிருதத்தை ஏற்றுப்பிடிப்பவர்கள் தமிழர்களுக்கு நீ செய்யாதன்னு சொன்னாங்களே தவிர, அந்த இன மக்கள் தங்களது குடும்ப விழாக்களையும் திருமணங்களையும் ஆடி மாதத்தில் சிறப்பாக அவங்க செய்து கொண்டே தான் இருக்கார்கள். திருமணம், நல்ல காரியங்கள் எல்லாமே அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ திருமண மண்டபம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, காய்கறி விலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அந்த அந்த வடமொழியை தூக்கி பிடிக்கும் அந்த மக்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்க, சிகப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு அன்னைக்கும் நினச்சாங்க, இன்றைக்கும் நினைக்கிறாங்க. சரி, அதெல்லாம் போட்டோம். இனிமேல் வேறு யாரையும் குறை சொல்கிறதுல இந்து வேத மரபு இயக்கத்தில் ரொம்ப நாட்டம் இல்லை. நம்ம தானே விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்ம விழிப்புணர்வோடு இல்லாமல் எப்போ நீ பண்ணுறியப்பா, ஆனால் எங்கள் வீட்டுக்கு மட்டும் எங்களை பண்ண விட மாட்டேங்கிறியேங்கிற கேள்வியை ஒவ்வொரு தமிழரும் எழுப்ப வேண்டும். அப்போ பிரச்சனை தமிழர்களின் மனமாற்றத்தில் தான் தீர்வு இருக்கிறது. ஆடி மாதம் அப்படிங்கிறப்ப ஆடி பெருக்கு அப்படிங்கிறது ஆடி 18ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாள் எவ்வளோ முக்கியமான நாள். ஏன்னா தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் தான் அந்த விழா கொண்டாடப்படுது, இல்லை அந்த பெருவிழா எடுக்கப்படுது. அதனால் கேட்குறேன். இதாவது ஆடி 18 என்னென்னா, ஆடி மாதம் உயிர்ப்பான மாதம். 18ங்கிறது இந்து மதத்திலே சிறப்பானது. ஏன்னா 18 சித்தர்கள், அவங்க வந்து ஆதிசிவனார் வந்து 18 சித்தர்களில் ஒருத்தர். 18 பேராக தான் அண்ட பேரண்டங்கள்லேருந்து வந்தாங்க. அவர்கள் தொடர்ந்து 18 சித்தர்கள் பல 18 குழுக்களாக, 18 பேர் சேர்ந்த குழுக்களாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது அந்த ஆடி 18ம் சேருது, அதே நேரத்தில் ஆடி மாதமும் சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு அருளாற்றல் நிறைந்தது. அதில் என்ன செய்யுதுன்னா, அப்போ தான் ஆடி பெருக்கில் வெள்ளம், ஆற்றில் வெள்ளம் புரண்டோடுற நேரத்தில் நம்ம போகணும், அங்கே ஆற்றில் குளிக்கணும், ஆற்றங்கரையில் இருக்கிற கடவுள்கள்கிட்ட நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக அந்த ஒரு நாள் பொழுதை கழித்து வழிபட்டு வரணும். ஆனால் இடையில் என்ன ஆச்சுதுன்னா, இந்த 18ஆம் பெருக்கு வெள்ளத்தில் ஓலைச்சுவடிகள் ஏதாவது இருந்தால், அதுக்கு பேர் முறி போடுதல்னு சொல்லுவாங்க. ஓலைச்சுவடுகள், தமிழில் ஏதாவது ஓலைச்சுவடுகள் இருந்தால் அதை கிழித்து ஆற்றுல போட்டால் அந்த 18ஆம் பெருக்கை விட்டது போல ஒரு மரபு இடைக்காலத்தில் வந்து விட்டது. இந்த ஓலைச்சுவடுகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமத்துக்கிறையில் மிகுந்த அக்கறை எடுத்து ராஜராஜ சோழன் மூலமாக சித்தர் கரூரார் அவர் தான் அந்த சிதம்பரத்தில் தீட்சிதர்கள்ட்ட அந்த அறையில் பூட்டப்பட்டு இருந்த பன்னீர் திருமுறை மற்ற சுவடிகள் எல்லாத்தையும் அவர் தான் வெளிக்கொண்டு வர்றார். கரூரார் தான் வெளிக்கொண்டு வர்றாரு. எதற்காக வெளிக்கொண்டு வர்றாருன்னா, ராஜராஜ சோழன் காலத்தில் பெரிய கோயிலை கட்டி முடிக்கப்பட்டு விட்டது, அங்கே வந்து எந்த மொழியில் பூசைகள் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை வரும்போது ராஜராஜ சோழனோட குருவாக இருக்கிற கரூரார் வந்து தமிழில் தான் பண்ணணுங்கிறாரு. அவர் தான் இந்த கட்டிடத்துக்கு வடிவமைப்பு கொடுத்து ஃபுல் ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணது, வடிவமைப்பு கொடுத்தது அவர் தான். அவர் தமிழில் தான் சொல்கிறாரு. மற்றவர்கள் சுற்றியில் இருக்கிற பலர் வடமொழியில் செய்யணும், சமஸ்கிருதத்தில் செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, ராஜராஜ சோழன் எல்லா இடத்துலையும் கேட்டு பார்க்கிறார் தமிழ் மொழியின் ஆற்றல் என்னன்னு சொல்லும் பொழுது, கடவுளை பார்த்தவர்கள்
தமிழர்கள். கடவுளை பார்த்த வரலாறு இருக்கிறது, அவர்களை பற்றிய பாடல்கள் இருக்கின்றன, கடவுளை பார்த்தவனே பாடின பாடல்களும் இருக்கின்றனங்கிறார். அப்போ ராஜராஜ சோழன் பார்க்குறேன், இதை நான் பார்க்கணுமே, ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஏன்னா சமஸ்கிருத ஆரிய மதம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது, கடவுள் எங்கும் இருப்பார், உருவம் கிடையாது, பார்க்கவே முடியாது. இதுதான் சமஸ்கிருத வேதங்கள் சொல்கிறது. இதுக்கு கடவுள் பார்க்க முடியாது, அதுவும் கலிகாலத்தில் பார்க்க முடியும்னு சொல்கிறது இருந்துச்சுன்னா ஏட்டுச்சுவடிகளை கொண்டு வாருங்கள்னா ஒரு சுவடி கூட இல்லை. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழ்நாட்டில் ஒரு சுவடி கூட இல்லாமல் எப்படி போச்சுது? அது ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இல்லைன்னொன்னே எங்கே இருக்குதுன்னு எல்லா இடங்கள்லையும் தேடி அனுப்புகிறார், எங்குமே அவருக்கு கிடைக்கல. அப்போ தான் ராஜராஜ சோழன குரு வர்றாரு. குரு சொல்கிறாரு, நீங்கள் எங்கே இருக்குதுன்னா தீட்சிதர்கள்ட்ட இந்த ஒரு இடத்துல பூட்டி இருக்கிறது, அது பூட்டின நீ கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, நீ போகணும், அங்கே பொல்லா பிள்ளையார் இருக்கிறாரு, அந்த பொல்லா பிள்ளையாருக்கு முதல்ல பூசையை செய்து விடு. பூசை செய்துட்டு சமயக்குறவர்கள் 4 பேரும் வரணும்னு சொல்லுவாங்க, 4 பேருக்கு சிலையை எடுத்துகிட்டு போ, நான் வடித்து தரேன், சிலை எடுத்துகிட்டு போ. நீ அப்போ சிலையை கொடுத்தா கூட இது சிலைதான்னு சொல்லுவாங்க. அப்போ நீ சொல்லக்கூடிய ஒரு வாசகம் என்னென்னா, இது 4 சிலைனா உள்ளே இருக்கிற கூத்தன் பெருமான் சிலையும் ஆடர் பெருமான் சிலையும் அதுவும் சிலை தான், ஆடர் பெருமான் கிடையாது, நான் அதை தூக்கி கடலில் போட்டுருவேன். அது கடவுள்னு ஒத்துக்கிட்டால், அம்பலக்கூத்தன்னு நீ ஒத்துக்கிட்டனா இதையும் ஒத்துக்கிடு, இல்லைன்னா நான் அதை கடலில் போட்டுக்கிட்டேன், இதை சொல்லு, அவங்க திறந்து கொடுத்துருவாங்கன்னு. திறந்து கொடுத்த பிறகு உள்ளே போனால் ஒரு ஓலைச்சுவடி கூட கண்ணில் தெரியலை, வெறும் கரையான் புற்று, 2 ஆள் 3 ஆள் உயரத்துக்கு கரையான் புற்று இருக்குது. அதில் தட்டி 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 எடுத்து கொண்டு தான் இன்றைக்கி இருக்கிற பன்னீர் திருமுறை. 1000க்கு ஒரு பாடல்கள் கூட இல்லை, 50,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஒவ்வொருத்தரும் பாடியிருக்காங்க. இதில் 500 பாடல்கள் கூட இப்போ நமக்கு கிடைக்கல. அப்படி கிடைச்ச ஓலைச்சுவடிகளையும் நம்ம யாரோ ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக தமிழன் கிழிச்சு அதை ஆற்றுல போடுறான். அதாவது தமிழ் சுவடிகளுக்கு ஒரு நல்ல பெருமை உண்டு, அனல்வாதம் புனல்வாதத்திலெல்லாம் வெற்றி பெறுறது. அதாவது நெருப்பில் போட்டால் வேகாது, ஆற்றில் போட்டால் ஆற்றை எதிர்த்து செல்லும். அது வரலாறு திருஞான சம்பந்தர் காலத்தில் அது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. சமணர்கள் இன்றைக்கு இருக்கிற சமஸ்கிருதம் இருக்கு இல்லையா, இதே வரி வடிவத்தில் மந்திரங்களை எழுதி போடுறாங்க, ஆற்றுல வைகை ஆற்றுல போடுறாங்க, மதுரையில் போடுறாங்க. திருஞான சம்பந்தர் தமிழ் பாடல்களை எழுதி மதுரையில் போடுறாரு. அந்த வைகை ஆற்று வெள்ளத்தோடு அந்த சமணர்கள் இன்றைக்கு சமஸ்கிருதம் என்ன வரி வடிவத்தில் இருக்கிறோ அந்த கிரந்த வடிவத்தில் எழுதுனதெல்லாம் தண்ணீரோடு போயிருக்குது. ஆனால் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட பாடல்கள் மதுரையிலிருந்து ஆற்று வெள்ளத்தை எதிர்த்து போய் திருவேடகம், ஏடு ஒதுக்கிற ஊருக்கு பேர் திருவேடகம்ங்கிற ஊரில் போய் ஒதுங்கிச்சுது. இன்றைக்கு அங்கே சிவபெருமான் ஏடகத்தார் இருக்கிறாரு, அவருக்கு திருவிழா கொண்டாடுறாங்க. ஆனால் அனல்வாதம் புனல்வாதம் தமிழின் பெருமை எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி திருவிழா கொண்டாடினோமா, சுண்டல் சாப்பிட்டோமா, சக்கரை பொங்கல் சாப்பிட்டோமான்னு மக்கள் திரும்பிறாங்க. அப்போ தமிழ்மொழி ஓலைச்சுவடிகள் ஆற்றை எதிர்த்து செல்லும் ஆற்றல் பெற்றது. அப்போ அதை முழுசாக போட்டால் கூட அது ஆற்று கரையில் எங்கேயாவது ஒதுங்கி எவர் கையிலையாவது கிடைக்குங்கிறதுக்காக கிழித்து போடணும்னு சொன்னாங்க. நம்ம தமிழனும் ஒவ்வொரு 18ஆம் படி 18ஆம் திருவிழா ஆடி 18 ஆடி பெருக்குக்கு போகும்பொழுது இந்த கிழித்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி அந்த ஓலைச்சுவடியை போடுவதில்லை. அதற்கு காரணம் தமிழன் விழிப்படைந்துட்டாங்கிறது கிடையாது. இன்றைக்கி யார் வீட்லேயும் ஓலைச்சுவடிகள் இருப்பதில்லை. இது எப்படி நம்ம ஏமாற்றப்படுகிறோம், எப்படி ஏமாளிகளாக இருக்கிறோங்கிறது ஒரு பக்கம் இருக்க இன்னும் ஏமாளிகளாக தொடர வேண்டுமாங்கிறது தான் ஒவ்வொரு தமிழனும் தனக்குள்ளேயே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. இதெல்லாம் புரிஞ்சார் நான் நிச்சயமாக ஏற்றம் தரும். ஆடி மாதம் அப்படிங்கிறப்ப அம்பாளுடைய வழிபாடு, ஆடி மாதத்திற்கும் அம்மன் வழிபாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அந்த கூழ் ஊத்துறதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள், குறிப்பாக மாரியம்மனுக்கு தான் அந்த கூழ் ஊற்றுவாங்க. மாரியம்மன்கிறது மழை, உயிர், நீர், அதுக்குண்டான கடவுள். அப்போ அந்த உயிர்ப்பு ஆற்றலை பெருக்க வேண்டும் என்றால் மாரியம்மனுக்கு வழிபட வேண்டும். இந்து வேதமும் இந்து மதமும் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கடவுளை எப்படி கடவுள் உன்னுடைய பகுதியிலேயே தோன்றிய கடவுள்கள், அந்த கடவுளை வட்டாரத்தில் என்ன விதமான கட்டிடக்கலைகள் இருக்கின்றனோ அதே மாதிரி தான் கோயில் அமைக்கணும். நீ என்ன உடை உடுக்கிறியோ அதே மாதிரி உடையத்தான் கடவுளுக்கும் போடணும். நீ என்ன சாப்பிட்றியோ அதையே படையலாக வச்சு அந்த வட்டாரத்தில் என்ன இசைக்கருவிகள் இருக்குதோ அதை முழங்க நீ வழிபாடு நடத்தணுங்கிறது தான் இந்து வேதமும் இந்து மதமும் சொல்கிறது.
அதுபடி நம்ம மாரியம்மனுக்கு என்ன மாரியாத்தா காளியாத்தா சேலையை கட்டுவாங்க, ஒரு சேலையை போடுவாங்க. ஏழை எளியவர்கள் இயல்பாக ஒரு சுகாதாரமான முறையில் இதுலேயும் சரி, நல்ல ஆரோக்கியத்துக்கும் சரி, உடல் உழைப்புக்கும் சரி, அந்த கூழ்ங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல உணவு. அந்த உணவை படைப்பார்கள். அது கூட மொச்சக்கொட்டை வைப்பாங்க, இது வைப்பாங்க. குறிப்பாக கருவாடு வைத்து வழிபடுவார்கள். அதான் அந்த தமிழர்கள் உயிர் பயிரினங்கள் இருக்குதா, கத்திரிக்காய்க்கும் முருங்கைக்காய்க்கும் மொச்சக்கொட்டையும் எப்படியோ அப்படியே தான் மீன் கருவாடு எல்லாம். இதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கும் உயிர் இருக்குது, இதுக்கும் வலி இருக்குது, அதுக்கும் வலி இருக்குது. ரெண்டுமே பாகுபாடுபடுத்தாமல் படைத்துறது தான் தமிழர்களோட முறை. அப்போ அவரவர் வட்டாரத்தில் என்ன இருக்குதோ அதை நம்ம படைத்தால் இறைவன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார். அதை நம்ம குடிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுப்போம். உற்றார் உறவினர் தெரிந்தவர்கள். அந்த கூழ் குடித்தா நான் அந்த தெருவில் போகிற யார் வேணாலும், யாருனே தெரியாதவராக இருந்தாலும் சரி, வந்து மகிழ்ச்சியாக அம்மனை வழிபட்டு விட்டு கூழ் குடித்து செல்வார்கள். இதுதான் தமிழர்களோட வழிபாடாக இருக்கிறது. இது சங்க காலத்தில் முருகனுக்கே இதே மாதிரி தான் வெள்ளாட்டுக்கறி வெட்டி தான் அவர்கள் விரையி மறியறுத்து அப்படின்னு தான் சொல்ல வருது. அதாவது வெள்ளரிசி பரப்பி அந்த திணை அரிசியோ பச்சரிசியோ பரப்பி ஆட்டுக்குட்டியை வெட்டி ரத்தத்தை தோய்ந்து அந்த வெள்ளை அரிசியை சமைத்து படையலாக்கி தான் கொடுத்துருக்காங்க. வரையாடு அறுத்து செவ்வேல் தெளித்து இல்லையா? அதே தான் அந்த உறவு தான் திருமுருகாற்றுப்படை சொல்லுது, சங்க இலக்கியங்கள் சொல்கிறேன். அப்போ முருகனுக்கும் இதே வழிபாடு தான் இருந்துச்சு. இன்றைக்கு அது கொஞ்சம் மாற்றி விட்டார்கள். இன்னும் அது அம்மன் வழிபாட்டில் தொடருது. அந்த வகைக்காக மகிழ்ச்சி. இதில் புரிய வேண்டியதுதான், நாம் படைப்பதை நாம் சாப்பிடுவதை கடவுள் ஏற்றுக்கொள்வார். அதில் அசைவம் சைவம் வேறுபாடு பார்க்க வேண்டியது இல்லைங்கிறது தான் இது அந்த ஆடி கூழ் உணர்த்தும் தகவலாக இருக்கு. ஆடி மாதம் குறித்து நிறைய அரிய தகவல்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். கலாட்டா டிவைன் ஊடக அன்பாளர்களுக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.